சொல்லியிருக்கிறீங்களே, அவருடைய வார்த்தையை தெளிவாக கொடுக்கும்படியாக முழுமையாக அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா, இருதயத்தின் நினைவுகளும் வாயின் வார்த்தைகளும் உமக்கு பிரியமானதாக இருக்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நம்முடைய சத்தத்தை கேட்டு நம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியான இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக கேட்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. உடைய வார்த்தை ஜீவனுள்ளதாக இருக்கிறது. வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமை உள்ளதாக இருக்கிறது. எல்லா பலவீனத்தையும் எடுத்து போடுங்க ஆண்டவர். நம்முடைய பலவீனான இடைகட்டுங்க ஆண்டவரே. இந்த வேலையிலும் கூட அப்பா கேட்கிற ஒவ்வொருடைய இருதயத்தின் நல்ல நிலமாக மாற்றும்படியாய் கேட்கிறேன். உடைய ஆளுகைக்குள்ளாக ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருடைய சிந்தனையிலே கிறிஸ்துவல்லாத எல்லா சிந்தனைகளும் அப்பா இயேசு கிறிஸ்துவின் அறிவுக்குள்ளாக ஆளுகைக்குள்ளாக கொண்டு வருகிறோம் அப்பா. உடைய ராஜ்யத்தை இந்த இடத்திலே கூறுகிறோம். ஹல்லேலூயா. ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் ஆண்டவரே வார்த்தைக்கு என்னை ஆயத்தப்படுத்துங்க என்று சொல்லி கேட்கலாமா? ஹல்லேலூயா. எல்லா விதமான வேதனைகள், பாரங்கள், சுமைகள் அப்பா எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 பலவீனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. எல்லா வேதனைகள், எல்லா காயங்கள், கிறிஸ்துவல்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க அப்பா. எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ஆமென். கடந்த முறை பார்த்த தேவனுடைய செய்தியை நாம் தொடர்ச்சியாக நாம் பார்க்க போகிறோம். தேவனுடைய நீதியிலே எப்படி நடப்பது என்று சொல்லி, அதற்கு முன்பதாக கடந்த வாரமும் இந்த வாரமும் ஆண்டவர் ஒரு சில காரியங்களை உணர்த்தினார். அந்த காரியங்களை பகிர்ந்து கொண்டு விட்டு தேவனுடைய செய்திக்குள்ளாக கடந்து போகலாம். முதலாவதாக கடந்த வாரம் நாம் பார்த்தோம் இந்த மாதிரி ரிவைவல் மீட்டிங்ஸ்க்கு எத்தனை பேர் வந்திருந்தீங்க? நிறைய பேர் வந்திருந்தீங்க. ஆமென். ஈவன் ராபர்ட்ஸை குறித்து அங்கிள் ஷேர் பண்ணாங்க. அது மாத்திரமல்ல, வில்லியம் சீமோர் என்று சொல்லிய சகோதரரை குறித்து ஷேர் பண்ணாங்க. எப்படி ஆண்டவர் அவர்களை வல்லமையாக பயன்படுத்தினார்கள் என்று சொல்லி. ஒரு காரியம் புரிந்து கொள்ள வேண்டுமானால், ஆவியானவர் நம் மத்தியிலே அசைபாட வேண்டுமானால், எல்லாருக்கும் அது ஆசை தானே? பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நம் மத்தியிலே கிரியை செய்ய வேண்டும். ஆவியானவருடைய வரங்கள் வெளிப்பட வேண்டும். தேவனுடைய மகிமை வெளிப்பட வேண்டும். எல்லாருக்கும் ஆசை தான். ஆனால் ஆவியானவருடைய வழிகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. ஆவியானவர் அவருடைய வழிகளிலே அவர் கிரியை செய்கிறார், நம்மளுடைய வழிகளிலே அல்ல. ஸோ ஈவன் ராபர்ட்ஸ் எடுத்துக்கொண்டோமானால், வில்லியம் சீமோர் அவரையும் எடுத்துக்கொண்டோமானால், நல்லா நம்ம கேள்விப்படுறோம் எந்த அளவுக்கு ஸ்டேடியம்ஸ் எல்லாம் நிரம்பினது, எந்த அளவுக்கு ஆண்டவருடைய மகிமை வெளிப்பட்டது, எந்த அளவுக்கு ஆண்டவர் பலத்த வகையில் கிரியை செய்தார். வியாதியஸ்தர்கள் சுகமானாங்க, கால் இல்லாதவங்களுக்கு கால் வளர்ந்தது என்று எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டோம். அதற்கு ஒரு ரகசியம் என்னவென்றால், மேபி இந்த வால்யூம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது, வால்யூம் கொஞ்சம் மாற்றினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதற்கு ஒரு ரகசியம் என்னவென்றால், அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பின்பற்றினவர்களாக இருந்தார்கள் பிரியமானவர்களே. தே ஃபாலோட் த ஹோலி ஸ்பிரிட். இன்றைக்கு நிறைய நேரங்களிலே நாம் ஆராதனையை நடத்துகிறோம், நாம் காரியங்களை செய்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் வந்து கிரியை செய்யும்படியாக நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் அப்படி அல்ல. ஆவியானவர் என்ன கிரியை செய்கிறார் என்று அறிந்து அவர்கள் ஒத்து போனார்கள் பிரியமானவர்களே. They just followed the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் எப்படி கிரியை செய்கிறாரோ அதை அறிந்து பின்பற்றினார்கள். அதனால தான் அந்த அளவுக்கு ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய கிரியை அவர்கள் மூலமாக வெளிப்பட்டது. வேத வசனத்தில் யோவானில் இருக்கிறது, the wind blows where it wishes. காற்று எந்த இடத்துல அடிக்கணும்னு யோசிக்குதோ அது அந்த இடத்துல அடிக்கிறது. அதுக்கப்புறம் அந்த வார்த்தைகள் எவ்வாறாக முடிகிறது என்றால், அதே போல தான் தேவனாலே பிறந்தவர்கள் என்று சொல்லி. So is everyone who is born of the Spirit. பரிசுத்த ஆவியானவர் ஒரு காற்றை போல பிரியமானவர்களே. அவர் எப்படி வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் கிரியை செய்யலாம். நாம் சரியாக காத்திருந்தோமானால் அவருடைய அசைவு வரும் பொழுது நாம் உயர பரப்போம். இன்றைக்கு ஒழுக்கம் நமக்கு அவசியம். ஆமென். நம்முடைய ஆராதனைகளிலே ஒழுக்கம் அவசியம். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, எத்தனை பேருக்கு ஈவன் ராபர்ட்ஸ் உடைய
ஈவன் ராபர்ட்ஸை போல எழுப்புதல் காண வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேருக்கு ஆசை? இன்னும் பாதி பேர் தான் கரங்களை உயர்த்துறீங்க. ஈவன் ராபர்ட்ஸுடைய ஒழுக்கத்தை சொல்லட்டுமா பிரியமானவர்களே? அவர் பிரசங்கம் பண்ண போவார். ஸோ ஆராதனை 45 நிமிடத்தில் முடித்துட்டு அவரை கூப்பிடுவாங்க பிரசங்கம் பண்ண. அவர் என்ன தெரியுமா சொல்லுவார்? ஆவியானவர் இன்னும் பிரசங்கம் பண்ண சொல்லலை, இன்னும் கொஞ்சம் ஆராதனையை நடத்துங்க அப்படின்வார். ஆராதனையை 2 மணி நேரம் 3 மணி நேரம் நடத்துவார்கள். எந்திரிச்சு போயிடுவார், ஆவியானவர் பேச சொல்லன்னு சொல்லி. ஹலோ, இல்லை என்றால் 2 மணி நேரம் கழித்து வருவார் பேசுகிறதுக்கு. 5 நிமிடம் பேசிவிட்டு உட்கார்ந்து விடுவார். அவ்வளோதான் ஆவியானவர் பேச சொன்னார் அப்படின்னு சொல்லுவார். எதற்கு இதை சொல்கிறேன் என்றால், நமக்கு ஒரு ஒழுங்குன்னு ஒன்று இருக்குது பிரியமானவர்களே. ஆனால் ஆவியானவருடைய ஒழுங்குன்றது இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், என்டையர்லி டிஃப்ரெண்ட். அதற்கு நாம் திறந்த ஒரு இருதயத்தோடு கூட இருக்கும் பொழுது தான், அதுக்குன்னு சொல்லிட்டு இஷ்டப்படி ஆராதனை நடத்தணும் அப்படின்னு நான் சொல்லவில்லை. ஆவியானவருடைய வழிகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. வில்லியம் சீமூரை பற்றி அங்கிள் சொன்னாங்க. எப்படி கால் இல்லாதவங்களுக்கு கால் வளர்ந்தது, கை இல்லாதவங்களுக்கு கை வளர்ந்தது. எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஒரு ஊழியம் ஆசை? வில்லியம் சீமூருடைய ஆராதனைக்கு சென்றீங்கன்னா, வில்லியம் சீமூர் சபை மக்கள் மாதிரி அவர் உட்காந்துட்டு இருப்பார். இங்கிருந்து திடீர்னு ஒரு சில பேர் சிரிப்பாங்க, திடீர்னு சிரித்து முடித்தோடனே அங்கே ஒரு சில பேர் திடீர்னு அழுவாங்க, திடீர்னு அழுது முடித்தோடனே அங்கே ஒரு சின்ன பாப்பா எந்திரிச்சு பாடும், ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது அபிஷேகத்தினால எல்லாம் நிறைஞ்சு அங்கங்கே கீழே விழுவாங்க. வில்லியம் சீமூர் அங்கே பிக்சர்லேயே இருக்க மாட்டார். அந்த மாதிரி ஆராதனை வேண்டுமா? we have to let go of control பிரியமானவர்களே. ஆண்டவருடைய மகிமையை காண வேண்டுமானால் ஆண்டவருடைய வழிகளிலே அறிந்து, இல்லைனா பரிசுத்த ஆவியானவர் எப்படி கிரியை செய்கிறான் அறிந்து ஒத்து போகும் பொழுது அப்பொழுது ஆவியானவருடைய கிரியை பார்க்க முடியும். அநேக நேரங்களில் சொல்றது, எல்லா நேரங்களிலும் ஆவியானவர் கிரியை செய்கிறது இயற்கையான மனதுக்கு அது எதிர்மாறையாக தான் இருக்கிறது பிரியமானவர்களே. இப்போ நம்மளுடைய ஆராதனை சொல்லும் போது இங்கே நான் சொல்லலை, நான் பொதுவாக சொல்கிறேன். நம்மளுடைய எதுன்னா, we like to be in control. நடத்த வேண்டும், பாட வேண்டும், ஆராதிக்க வேண்டும், முடிக்க வேண்டும். ஆவியானவரே வாங்க, எவ்வளோ நேரம் இந்த 45 நிமிஷத்தில் 1 ஹவரில் கிரியை செய்யணுமோ கிரியை செய்யுங்க, அதோட முடிச்சுக்கோங்க அப்பா. இல்லைன்னா பாடல்களை நம்ம செலக்ட் பண்ணி ஆண்டியாரே வாங்க. ஆண்டவர் கிருபையாக இரக்கமாக கிரியை செய்கிறார். ஆனால் ஆண்டவருடைய வல்லமையை பார்க்க வேண்டுமானால், முழுமையை பார்க்க வேண்டுமானால், பெந்தேகோஸ்தே நாளில் போல இருக்கிற எழுப்புதலை பார்க்க வேண்டுமானால், we can't lead, the Holy Spirit has to lead. பரிசுத்த ஆவியானவர் நடத்த வேண்டும் பிரியமானவர்களே. பரிசுத்த ஆவியானவர் முன்பதாக இருக்க வேண்டும். அவருடைய சத்தத்தை கேட்டு நடக்க வேண்டும் பிரியமானவர்களே. It's almost like this. ஆவியானவர் கிரியை செய்ய வருகிறதுக்கு வழியை ஆயத்தம் பண்ணும். அது மாத்திரமல்ல, அவர் என்ன சொல்றாரோ இணைந்து அவருடைய செயல்பட வேண்டும். அந்த ஒரு நிலைக்கு வரும் பொழுது, அந்த ஒரு நிலைக்கு ஒரு விடுதலை இருக்கும் பொழுது, அப்பொழுது ஆண்டவர் பலத்த கிரியைகளை செய்வார். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு நிறைய நேரங்களில், மறுபடியும் சொல்றேன், பொதுவாக தான் சொல்றேன், நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்றோம்? we like to have control of things. பாஸ்டர் இங்கிருந்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயான்னு சொல்லும்போது ஜனங்கள் என்ன பண்றாங்க? குட்டி பப்பட்ஸ் ஆட்டம் எல்லாரும் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயான்னு சொல்லுவாங்க. பாஸ்டர் நிறுத்தின உடனே எல்லாம் நின்று போயிடும். அதுக்குன்னு ஒரு சிலர் இந்த எக்ஸ்ட்ரீமும் இருப்பாங்க, இந்த ஒரு மூலையிலையும் இருப்பாங்க. ஜனங்களை ஒன்றுமே சொல்லக்கூடாது, அவங்களே ஆராதிக்கணும். இல்லை, சொல்கிறது தப்பு கிடையாது. பட் அதே சமயத்தில் அவங்கள ஆளுகை செய்யக்கூடாது, கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஆமென். ஜனங்களை வழி நடத்தலாம், ஆராதிங்கன்னு வழி நடத்தலாம், துதிங்கன்னு வழி நடத்தலாம், ஆமென், ஜெபிங்கன்னு வழி நடத்தலாம். பட் ஆளுகை செய்கிறது தான் தவறு பிரியமானவர்களே. ஆவியானவருடைய கிரியை வேண்டுமானால்
ஆவியானவரை நாம் என்ன பண்ண வேண்டும்? பின்பற்ற வேண்டும். பிரியமானவர்களே, ஆவியானுடைய ஒழுங்குக்கும் நம்மளுடைய ஒழுங்குக்கும் அநேக வித்தியாசங்கள் இருக்கிறது. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவதாக, கடந்த வாரம் இந்த சிந்தனை வந்தது. ப்ராப்ளி ஒரு சில பேர் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். எதற்கு இந்த உணர்ச்சி வசப்படுறதுலாம்? எதற்கு? ஏன் இந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்படணும்? ஆண்டவரை துதிக்கும் பொழுது, ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது ஏன் இந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்படணும் என்று சொல்லி ஒருவேளை ஒரு சில பேர் யோசித்து கொண்டு இருக்கலாம். பிரியமானவர்கள், நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், ஆண்டவர் தான் நம்மளுக்கு உணர்ச்சிகளை கொடுத்திருக்கிறார். ஆமென். உணர்ச்சிகளை யார் கொடுத்திருக்கிறார்? ஆண்டவர் தான் கொடுத்திருக்கிறார். I mean, we are all different people. நம்ம எல்லாம் வித்தியாசமான நபர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒருவேளை உங்களுக்கு சைலண்டாக ஆண்டவரை, மறுபடியுமாக நான் யாரையும் மைண்டில் வச்சு சொல்லலை, பொதுவாக நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு சைலண்டாக ஆண்டவரை ஆராதிக்க பிடிக்குமானால் சைலண்டாக ஆராதிங்க. அதற்குன்னு கொஞ்சம் யாராவது சத்தம் போட்டால் அவங்கள நியாயம் தீர்த்தாங்க. அவங்களுக்கு அந்த வகையிலே ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு பிரியமானவர்களே, அது அவங்களுடைய குணாதிசயமாக இருக்கிறதெல்லாம், அவங்களுடைய இயல்பாக இருக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. மார்னிங் ஸ்டாரில் இருக்கும் பொழுது, மார்னிங் ஸ்டாருடைய மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்போ என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ், எங்கள் கூட படித்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுமா ஆண்டவரை ஆராதிப்பாங்க? இப்படி தான் அவங்களுடைய இதே, இப்படி தான் ஆராதிப்பாங்க ஆண்டவர். இப்படி தான். இந்தியாவில் ஒருத்தர் பார்த்துட்டு கேட்டார், அவங்களுக்கு என்ன பிசாசு எதுவும் பிடிச்சிருக்குதா அப்படின்னு கேட்டார். ஸோ ஒரு சில பேர் இப்படி ஆராதிப்பாங்க, ஒரு சில பேர் இப்படி ஆராதிப்பாங்க, ஒரு சில பேர் டான்ஸ் பயங்கரமாக ஆடுவாங்க. என்னைய மாதிரி ஒரு சில பேர் எப்படி தெரியுமா ஆராதிப்பாங்க? பாக்கெட்டில் கையை போட்டு இப்படி இருக்கும். வித்தியாசம். we are all different people. we need to accept differences. புரிகிறது? ஆமென், ஹல்லேலூயா. என்னுடைய நீங்கள் இப்போ பாருங்கள், ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்தவர்கள்லாம் பார்த்துருக்கிறீங்களா? அவங்களுடைய ஆராதனைகள்லாம் எப்படி இருக்கும்னு அண்ணனும் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சில முறைகள் பயங்கர என்ன சொல்கிறது, எந்தூசியாஸ்டிக்காக இருப்பாங்க. எனக்கு ஒரு சகோதரர் ஃப்ரெண்ட் இருந்தார், புக்ஸன் என்று சொல்லிட்டு. பிரசங்கம் பண்ணும் பொழுது பிரசங்கியாருடைய ஒரு குறிப்பு பிடிச்சிருச்சுன்னா என்ன தெரியுமா பண்ணுவார்? அப்படின்னுவார். பிரசங்கம் பண்ணும் போது எந்திரிச்சு நிற்பார். எந்திரிச்சு நின்று இப்படி டான்ஸ் ஆடுவாங்க. ஆப்பிரிக்கன்ஸ்லாம் பார்த்துருக்கிறீங்களா? ஐ மீன், அதனால என்ன சொல்றது, அவங்க பண்றது தப்பா? we are all different people. amen, hallelujah. ஆண்டவர் உணர்ச்சிகளை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, வித்தியாசமான வகையிலே எல்லாரும் வெளிப்படுத்துகிறோம். அது தப்பு கிடையாது. God likes diversity. God is a diverse God. amen, hallelujah. பாருங்க, ஒரு மரத்தில் 2 இலைகள் ஒன்றாக இருக்கிறதா? இல்ல. they are all different. அதே போலதான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? ஒருவர் என்ன சொல்லுது, வித்தியாசங்களை, உணர்ச்சிகள் வித்தியாசமாக இருந்தால் கூட ஆண்டவர் அதை அங்கீகரிக்கிறார். பிரியமானவர்களே, ஸோ உடனடியாக நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, கிரிட்டிக்கல் ஆகிடக்கூடாது. ஆமென். வேத வசனம் என்ன சொல்லுது? ஷவுட் டு த லார்ட் என்று சொல்லி இருக்கிறது. ஷவுட் டு த லார்ட். பலத்த சத்தத்தோடு தேவனை ஆராதிங்க. ஷவுட்னா எப்படி பண்ணும்? ஷவுட்னா எப்படி பண்ணுவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்படியே பண்ணுவாங்க ஷவுட். ஆண்டவர் சீனாய் மலையில் இறங்கி வரும்பொழுது எப்படி வந்தார் சொல்லுங்க? வித் தண்டர் அண்ட் லைட்னிங், பயங்கர சத்தத்தோடு கூட ஆண்டவர் இறங்கி வந்தார். ஸோ காட் லைக் சவுண்ட். சவுண்டை ஆராதிக்கிறது தப்பு கிடையாது. ஹலோ, நான் ஒரு சில பேருக்கு குவைட்டா ஆராதிக்க பிடிக்கலாம், அதுவும் தப்பு கிடையாது. ஆனால் எப்போ தப்பாகிறது? நான் ஆராதிக்கிற வழி தான் ரைட்டு,
மீதி எல்லாரும் தப்பு அப்படின்ற ஒரு நிலை வரக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீனாய் மலையிலே பலத்த சத்தத்தோடு கூட இறங்கி வந்த தேவன் அதே மலையிலே எலியாவோடு கூட இடைப்படும் பொழுது மெல்லிய குரலோடு கூட இடைப்படுகிறார். ஸோ ஒரு சில நேரங்களில் சத்தமாக இருக்கலாம், ஒரு சில நேரங்களில் அமைதியிலே ஆண்டவர் கிரியை செய்யலாம். பிரியமானவர்கள், எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது, இன்னும் செய்திக்குள்ளே கடந்து போகலை. எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்குது, நான் ரஷ்ய தேசத்தில் இருக்கும் பொழுது இந்த ராக் மியூசிக்கெலாம் 100% ராங் அப்படின்னு சொல்லிட்டு போதனையும் செய்திருக்கிறேன். எஸ்பெஷலி அந்த ஹெவியாக ப்ளே பண்ணுற மியூசிக்கெலாம் தப்பு அப்படின்னு சொல்லி போதனையெல்லாம் செய்திருக்கேன். ஸோ நானும் எங்களுடைய குழுவினரும் ஒரு மீட்டிங்க்கு எங்களை அழைத்திருந்தாங்க. ஸோ எங்களுடைய சின்ன குழு தான், பெரிய குழுலாம் இல்லை, குழுவினரோடு கூட போயிருந்தோம் அந்த மீட்டிங்க்கு. அந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா வாலிப பசங்க தான் ஆராதனை நடத்திட்டு இருந்தாங்க. எப்படி தெரியுமா நடத்திட்டு இருந்தாங்க? இப்படி இப்படி இப்படின்னு குதிக்கிறாங்க. அந்த கிட்டாரை எடுத்து இப்படி தூக்கிக்கிறான், இப்படி தூக்கி போடுறான், இப்படி போடுறான். அப்படியே என்ன சொல்கிறது, காது கிளியிற அளவுக்கு பயங்கரமாக மியூசிக் இருக்குது. ஸோ மியூசிக்கை கேட்ட உடனே இது பிசாசு அப்படின்னு நான் யோசிச்சுட்டேன் மனசில், இது சரியில்லை அப்படின்னு யோசிச்சுட்டேன். கொஞ்ச நேரம் போய் அங்கே அப்படியே நின்று கொண்டு இருக்கும் பொழுது பார்த்தா ஆண்டவருடைய பிரசனம் இருக்கிறத உணர முடிஞ்சுது. அப்போ நான் யோசித்தேன், இது என்னடா இது, இந்த மாதிரி கூத்து பண்ணுறானுங்க இவனுங்க, ஆண்டவருடைய பிரசனம் இருக்குது. அப்போ பக்கத்தில் இருக்கிற என்னுடைய குழுவினரை பார்த்தா அவங்களும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க, ஆண்டவருடைய பிரசனம் இருக்குது அப்படின்னு. அப்போ ஆண்டவர் அன்னைக்கு என்னோட கூட பேசினா, டோன்ட் ஜட்ஜ் தம், அவங்களை நியாயம் தீர்க்காது, அவங்களுக்கு என்னை ஆராதிக்க தெரிகிறதுக்கு அதுதான் வழி, அவங்க வளர்ந்தது எல்லாமே அப்படி தான் வளர்ந்துருக்கிறாங்க, ஆராதிக்க தெரிந்த வழியில் என்னை ஆராதிக்கிறாங்க, நீ அவர்களை நியாயம் தீர்க்காதே என்று ஆண்டவர் பேசினார். இன்னைக்கு நிறைய நேரங்களில் ஏன் தெரியுமா பிரச்சனை வருது? we think our way is the right way. நாம் என்ன யோசிக்கிறோம், என்னுடைய வழி தான் சரியான வழி, என்னுடைய வழியில் ஒத்து போகலன்னா, என்னுடைய வழியில் வரலன்னா எல்லாருமே தப்பு. நோ நோ நோ, தட்ஸ் நாட் ரைட். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே தான் இருக்கிறீங்களா? வித்தியாசங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், பிரியமானவர்களே, புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் சொல்றேன்னா, ஆவியானவர் கிரியை செய்யும் பொழுது நிறைய நேரங்களில் எழுப்புதலின் சரித்திரத்தை நீங்க படித்து பாருங்க, அநேக பேர் தடை செய்தாங்க. ஏன் தெரியுமா தடை செய்தாங்க? அவங்களுடைய இயற்கையான மனதுக்கு எதிர்மாறியாக இருந்தது. கொஞ்சம் யோசித்து பாருங்க எப்படி இருக்கணும். இங்கே கொஞ்சம் பேர் சிரிக்கிறாங்க, ஆண்டி திடீர்னு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்கன்னு வச்சுக்கலாம். சரி, ஆண்டி மாத்திரம் இல்லைங்க, முன்னாடி ரோ அப்படியே திடீர்னு சிரிக்கிறாங்க. நீங்கள் என்ன யோசிப்பீங்க? ஒழுங்கு வேணும், ஒழுங்கு ஒழுங்கு ஒழுங்கு. இல்லை இல்லை, ஆவியானவுடைய ஒழுங்கு, நம்மளுடைய ஒழுங்கு இல்லை. மாம்சத்தின் பிரகாரமாக நியாயம் தீர்க்கக்கூடாது பிரியமானவர்களே, ஆவியின்படி பகுத்தறிய வேண்டும். ஆவியானவர் கிரியை செய்கிறாரா அதை பகுத்தறிய வேண்டும், அதை பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. வெளியரங்கமான தோற்றத்தை வைத்து, வெளியரங்கமான காரியங்களை வைத்து நம்ம என்ன பண்ணிக்கொண்டோம், நியாயம் தீர்த்து கொண்டு இருந்தோமானால் ஆண்டவருடைய கிரியை நாம் விட்டு விடுவோம். we will miss the move of the Holy Spirit. இல்லைன்னா ஆண்டவருடைய கிரியைக்கு தடை செய்து விடுவோம். ஆமென். நல்லா புரிந்துக்கோங்க, ஒழுங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலை, ஒழுங்கு இருக்கணும். ஆமென், ஒழுங்கு அவசியம். வில்லியம் சீமூருடைய அந்த அசூசா ஸ்ட்ரீட் ரிவைவல் எதனால முடிந்தது தெரியுமா? ஒழுங்கு இல்லாத காரணத்தினால முடிந்தது. people were given total freedom, யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு நிலை இருந்தது. கடைசியில் பில்லி சூன்யம் பண்ணுறவங்களும் உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே ஒரு பக்கம் இங்கே அந்நிய பாஷையில் பேசுகிறாங்க, ஒரு பக்கம் இந்த சைடு மந்திரம் ஓதிட்டு இருந்தாங்க. என்னது, ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் இருக்குது பிரியமானவர்களே. ஒழுங்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, ஒழுங்கு அவசியம். ஆனால் ஆவியானவர் வித்தியாசமாக நடத்தினா நம்ம என்ன பண்ணணும்? அதற்கு விட்டு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆராதனை நடக்குது, ஆவியானவர் கிரியை செய்கிறார், ஆண்டவருடைய பிரசனம் இருக்குது.
ஆண்டவருடைய வல்லமை இருக்கிறது. ஸோ உடனே அண்ணனோ இல்லை நானோ யாராவது ஊழியக்காரங்க சொல்கிறாங்க, ஒரு 9:50 கரெக்டாக சொல்கிறோம், வியாதியஸ்தர்கள்லாம் முன்னாடி வாங்க. நிறைய பேருக்குள்ள என்ன யோசனை, ஐயையோ இழுத்துட்டாங்களே, இன்னைக்கு ஆராதனை 10:30 மணிக்கு தான் முடிய போகுது. ஆவியானவர் கிரியை செய்கிறான்னு பாருங்க, ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கான்னு பாருங்க. இன்னொரு காரியம், இன்னொரு முக்கியமான காரியம், ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கும் பொழுது குற்ற உணர்வு, ஒரு நியாயம் தீர்க்கிற மனப்பான்மையோடு கூட இருந்தோன்னா ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியாது. இது உண்மை. நடத்துறது சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, சரியான வகையிலே நம்ம தவறுகளை சொல்றது தப்பு கிடையாது. பட் ஆனால் ஒரு குற்ற ஒரு உணர்வோடு கூட இருந்தால் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியாது. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும் பொழுதும் என்ன 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 தெரியுமா யோசிச்சுட்டு இருப்பான், ஆண்டவர் இல்லை, இங்கே ஆண்டவர் கிரியையே இல்லை, போர் அடிக்குது அப்படின்னு தான் யோசனை இருக்கும். ஒரு ஊழியக்காரர் இவ்வாறாக சொன்னார். ஒரு முறை ஒரு தம்பதியாரோடு கூட பேசிட்டு இருக்கும் பொழுது அவங்க சொன்னாங்களாம், அந்த தம்பதியார்கள் சொன்னாங்களாம், இந்த மாதிரி அந்த ஒரு பாஸ்டர் இருக்கிறார்ல, பாஸ்டர் அவர் இந்த மாதிரி ஒரு மாதிரி அவர் பண்ணார் ஒரு ஜோம் பண்ணும் போது அப்படின்னாங்க. பாருங்க, இந்த ஊழியக்காரர் இருதயத்தை தற்காத்து கொள்ளவில்லை. என்ன பண்ணார், அந்த தம்பதியார் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொண்டு விட்டார். ஸோ அந்த போதகரை குறித்து, அந்த இவாஞ்சலிஸ்டை குறித்த ஒரு தவறான விதை அவருடைய இருதயத்தில் இருந்தது. ஸோ கொஞ்ச நாள் கழித்து ஒரு பெரிய கன்வென்ஷனில் இந்த இவாஞ்சலிஸ்ட் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஊழியக்காரர் எங்கே உட்காந்துருக்கிறாரு, முன்னாடி உட்காந்துருக்கிறார். ஆண்டவர் பலத்த கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார். பக்கத்தில் உள்ளவங்களாம் அற்புதத்தை பெற்று கொண்டு இருக்கிறாங்க. இவர் எப்படி தெரியுமா உட்காந்துட்டு இருக்கிறார், அண்ணன் சொல்லுவாங்களே, நான் அசைக்கப்படுவதில்லை, அந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறார். பார்க்கறதுலாம் என்ன, இவர் அந்த லேடி அப்படி பேசி அப்படி ஜோமான போது அப்படி பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோக்கத்தோடையே இருக்கிறார். அப்போ கொஞ்ச நேரம் போக போக இவருக்கே கொஞ்சம் புத்தி வருகிறது. ஆண்டவர் கிரியை செய்கிறாரா, ஏன் என்னால் பெற்றுக்கொள்ள முடியல? அப்போ கேட்குறார், ஆண்டவரே என்ன ஆண்டவரே? அப்போ ஆண்டவர் உணர்த்துறார், உனக்குள்ள தவறான விதைகள் இருக்கிறது, அதிலிருந்து நீ மனம் திரும்ப என்று சொல்லி. இவர் என்ன திறமா பண்றாரு, உடனடியாக மனம் திரும்புகிறார். எப்போ மனம் திரும்புகிறாரோ அடுத்த நிமிடமே அந்த இவாஞ்சலிஸ்ட் இவரை கூப்பிடுகிறார். கூப்பிட்டு தீர்க்க தரிசன வார்த்தைகளை உரைக்கிறார். ஆண்டவருடைய வல்லமை கிரியை செய்கிறது. பிரியமானவர்களே, ஆமென், அல்லேலூயா. எங்கிருந்து எங்கேயோ போயிட்டோம். குற்ற உணர்வு இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தவறுகளை பற்றி என்ன சொல்றது, யோசிக்கிறது, சொல்கிறது, அது தப்பு கிடையாது, நல்ல வகையிலே சொல்கிறது. ஆமென். பட் அந்த ஒரு கிரிட்டிக்கல் ஆட்டிடியூடோடு கூட இருக்கிறது, அது ஆண்டவருடைய பிரசனத்துக்கு தடையாக மாறுகிறது. ஆமென், அல்லேலூயா. ஸோ நியாயம் தீர்க்காதீங்க, அநீதியாக நியாயம் தீர்க்காதீங்க. அல்லேலூயா. இப்போவுமே 10:45 ஆக போகிறது. அடுத்தபடியாக ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டேன். என்னவென்றால், அப்படி இந்திய தேசத்துக்காக நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். கடந்த ஒரு 2-3 வாரங்களாக நியூஸ் அதிகமாக பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஸோ நடக்கிற ஒரு சில சம்பவங்களை பார்க்கும் பொழுது தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, அதுக்கு முன்பதாக புரிந்து கொள்ளும்படியாக ஒரு சில காரியங்களை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். அநீதியான ஒரு ராஜா எப்பொழுது இஸ்ரவேல் தேசத்து தவறுகள் செய்கிற ராஜா எப்பொழுது இஸ்ரவேல் தேசத்தில் வந்தான் என்றால், ஜனங்கள் தொடர்ந்து தவறான வழிகளில் சென்று கொண்டிருக்கும் பொழுது கடைசியில் அது எதில் கொண்டு போய் முடிந்ததுன்னா, ஒரு தவறான ஒரு மன்னனோ அரசனோ வர்றதுக்கு அது வாய்க்காலாக இருந்தது. பிரியமானவர்களே, ஜனங்கள் தப்பிதங்களை உணராமல் தொடர்ந்து தவறுகள், இஸ்ரவேல் ஜனங்கள் தவறுகள் செய்து கொண்டிருக்கும் பொழுது தவறான ராஜாக்கள் இஸ்ரவேல் தேசத்தின் மேலே வந்தாங்க. அவங்களுடைய நாட்களிலே பயங்கரமான என்ன சொல்லுது, ஆண்டவருக்கு விரோதமாக பாவங்கள் நடந்தது. பயங்கரமான என்ன சொல்லுது, ஆண்டவருடைய தீர்க்கதரிசிகளுக்கு மற்ற காரியங்களுக்கு விரோதமாக அவர்கள் எழும்பினார்கள். பிரியமானவர்களே, எதற்கு
இதை சொல்கிறேன் என்றால் நம்மளுடைய தேசமும் அந்த பாதையிலே தான் கடந்து போய் கொண்டிருக்கிறது. இது நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜெபிக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஆண்டவர் தன்னுடைய இரக்கத்தினாலே இப்போ மோகன் சி லாசரஸ் அவங்களுடைய ஊழியங்கள்லாம் அநேக வருடங்களாக அவங்க ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க, எழுப்புதலுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. ஸோ ஆண்டவர் தேசத்தில் கிரியை செய்யும்படியாக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நாமும் ஜெபிக்கிறோம், அநேக பேர் ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த ஜெபங்களின் நிமித்தமாக ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், ஜனங்களுக்குள்ள மனம் திரும்புதலை உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி இருளில் இருக்கிற காரியங்களை வெளியே கொண்டு வருகிறார். அதனால தான் அந்த கடந்த 1.5 வருஷத்தில் நம்ம பார்க்கும் பொழுது மினிஸ்டர்ஸுடைய தவறுகள் எல்லாம் வெளியாகிறதை பார்த்தோம். இந்த ஸ்கேம், அந்த ஸ்கேம், இவங்க அதை செய்தாங்க, அவர்கள் அதை செய்தார்கள். ஒரு வகையில் ஒரு வருத்தப்படக்கூடிய காரியம் தான் பிரியமானவர்களே. ஆனால் இன்னொரு வகையில் ஆண்டவர் வெளிச்சத்துக்கு எல்லாம் கொண்டு வர்றது நல்லது. ஆமென். இப்போ நமக்கு என்ன சொல்லுது, மினிஸ்டர் அளவில், பிரதம மந்திரி அளவில் என்ன சொல்லுது, காரியங்கள் வெளியில வருகிறது. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஆண்டவர் தேசத்தை நியாயம் தீர்க்கிறார் பிரியமானவர்களே, வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறார். இப்போ நமக்கு இருக்கிறதுல என்ன சொல்லுது, ஃபேவரட்டான ஸ்போர்ட் என்னது, இந்தியன்ஸ் நேசிக்கும் விளையாட்டு எது பாருங்க. அதிலே காரியங்கள் வெளிச்சத்துக்கு வெளியே வருகிறது. இட் ஷோஸ் that God wants to change this nation. எதை குறிக்கிறதாக இருக்கிறது, ஆண்டவர் இந்த தேசத்தை மாற்ற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அதனால வெளிச்சத்துக்கு காரியங்களை கொண்டு வருகிறார். ஆனா வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்பொழுது என்ன இருக்க வேண்டும், மனம் திரும்புதல் இருக்க வேண்டும். ஆனா பார்க்க முடியல பிரியமானவர்களே, மனம் திரும்புதலை பார்க்க முடியவில்லை. சரியான சட்ட திட்டங்கள் வர வேண்டும். அப்படி அது சரியாக இல்லாமல் இருக்கும் பொழுது, மனம் திரும்புதல் இல்லாமல் இருக்கும் பொழுது, அடுத்தது யார் வருவா அரசாங்கத்தில், நீரோ மன்னரை போற ஒரு ராஜா தான் வருவார். இது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. இப்போ நடக்கிற சம்பவங்கள்லாம் அதுக்கு நேராக தான் சென்று கொண்டிருக்கிறது. பயமுறுத்துறது சொல்லவில்லை, நாம் ஜெபிக்க வேண்டும். கடைசி என்ன சொல்லுது, ஒரு வாரத்தில் ஆண்டவரே நீதி உள்ள அரசாங்கத்தை தாங்கினா, அப்படி நடக்கிறது கிடையாது. தவறுகள் நடந்து முதிர்ச்சி பெறும் பொழுது அந்த தவறுக்கு ஏற்ற ஒரு என்ன சொல்லுது, அரசாங்க தலைவன் தான் வருவார். ஆமென், ஹல்லேலூயா. அதே சமயத்தில் நம்மளால மாற்ற முடியும். ஆமென். ஆண்டவர் திறப்பிலே நின்று சூழ்நிலைகளை மாற்றுகிறதுக்கு சபைக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஸோ இந்த சூழ்நிலை நம்ம என்ன பண்ண முடியும், அனுதின ஜெபத்தில் என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். ஆண்டவரே உண்மையான மனம் திரும்புதலை கொடுங்க அப்பா, மனம் திரும்புதலை கொடுங்க ஆண்டவரே, நீதி உள்ள சட்ட திட்டங்கள் வர வேண்டும், அதற்காக ஜெபிக்க வேண்டும் பிரியமானவர்களே. அவ்வாறாக ஜெபிக்கும் பொழுது நம்ம என்ன சொல்றது, ஒரு 2 பாதையிலே போகிற அந்த ஒரு நிலையில் இருக்கிறோம். கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக ஒருத்தவங்க சொன்னாங்க, இவ்வாறாக தீர்க்க தரிசனம் ஒருத்தவங்க உரைத்திருக்கிறாங்க. உங்களுடைய தீர்க்க தரிசனத்தை நம்புகிறேன் கண்டிப்பாக. என்ன என்றால், அடுத்த வருகிற அரசாங்கம் பயங்கரமாக இருள் நிறைந்த அரசாங்கமாக இருக்கும், அதற்கு பிறகுதான் எழுப்புதல் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறாங்க. ஆனால் பிரியமானவர்களே, அந்த நிலைக்கு போக வேண்டாம். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை அப்படி சென்று கொண்டிருந்தால் நாம் ஜெபிக்கும் பொழுது என்ன ஆகும், சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றுவார் பிரியமானவர்களே. அரசாங்க தலைவர்களுடைய இருதயத்தில் ஆண்டவர் கிரியை செய்வார். நான் பார்க்கும் பொழுது, அநேக நேரங்களில் பார்க்கும் பொழுது, யாராவது ஒருத்தராவது நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்களா? இவ்வளோ காரியங்கள் வெளிச்சத்துக்கு வரும் பொழுது யாராவது ஒருத்தராது இல்லை, மனம் திரும்புதல் இல்லை பெரியமானவர்கள். ஒருவேளை என்ன சொல்றது, யாராவது ஒருத்தர் 2 பேர் அங்கங்கே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது எதை குறிக்கிறதாக இருக்குது, இறுதிய கடினத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. அது எதை குறிக்கிறதாக இருக்கிறது, நம்முடைய தேசம் தவறான பாதையில் போய்கொண்டிருக்கிறதை குறிக்கிறதாக இருக்கிறது. ஏன் இதுக்கு முக்கியம், ஏன் முக்கியம்? ஏன்னா ஒரு தவறான ஒரு ஆளுகை செய்கிற அரசாங்க தலைவன் ஒருவர் வந்தால் என்றால் அது இருள் நிறைந்த காலமாக இருக்கும், சுவிசேஷத்துக்கு அது தடையாக இருக்கும் பிரியமானவர்களே. ஆமென். அந்த இடத்துக்கு நாம் செல்ல வேண்டாம், செல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஜெபித்துக் கொள்ளுங்க. என்ன பண்றது, இன்னும் 15 நிமிடங்கள் தான் இருக்கிறது.
செய்தி எடுத்தேன்னா இன்னும் 1 மணி நேரம் ஆகிடும்னு நினைக்கிறேன். இப்போ ஜெபிக்கலாமே, எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். முடிக்கிறதுக்கு சொல்ல இது நம்முடைய அரசாங்கத்துக்காக ஜெபிக்கலாம். அண்ணன் வந்து ஜோமனும்படியாக கேட்கிறேன். ஆண்டவர் மனம் திரும்புதலை உண்டு பண்ணும்படியாக. பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய இந்திய தேசத்தை நீர் நேசிக்கிறீரப்பா. எங்களுடைய தேசம் ஆண்டவரே வேத புத்தகத்தில் இருக்கிறதப்பா. நீர் எவ்வளவாக நேசித்திரும்போது சீஷரை ஆண்டவரே இங்கே நீர் அனுப்பினீரப்பா. ஆண்டவரே, இந்த தேசத்தின் மீது நீங்க மனம் இறங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, தலைவர்கள் மத்தியிலே, மக்கள் மத்தியிலே ஒரு உண்மையான ஒரு மனம் திரும்புதல் உண்டாக நீர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, தேசத்தின் பாவங்களுக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உமது கோபாக்கினை வராதபடிக்கு நீர் கிருபையாய் இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே நீர் மாற்றுவீராக. ஆண்டவரே, எங்கள் தேசத்தை சுற்றி இருக்கிற எல்லா அந்தகாரமும் இருளும் நீங்கி போகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. சமாதானத்தின் தேவன் சாத்தானை சீக்கிரமாக காலின் கீழே நசுக்கி போடுவீராக அப்பா. ஆண்டவரே, உமது ராஜ்யம் எங்களுடைய தேசத்தில் வருவதாக, உமது சுத்தம் நிறைவேறும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, வேதத்தில் நீங்க சொல்லிக்கிறீங்க, நீங்க சமாதானமாய் ஜீவனம் பண்ணும்படியாக அதிகாரங்களுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. அதிகாரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உமது பயம் அவர்கள் மேலே இறங்குவதாகப்பா. ஹல்லேலூயா. அதிகாரிகள் உம்மை அறிந்து கொள்ள நீர் கிருபை செய்வீராகப்பா. ரட்சிக்க கூடாதபடி உமது கரம் குறுகி போகவில்லையாப்பா. எங்கள் தேசத்தை நீரே சந்திப்பீராக. முற்றிலுமாக உமது ஆளுகைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த செய்தியை அடுத்த முறை கொடுக்கலாம் என்று சொல்லி யோசிக்கிறேன். பட் நான் சொன்ன கருத்தோடு கூட தொடர்ச்சியாக ஒரு சில சத்தியங்களை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். தேசத்துக்காக எப்படி ஜெபிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. நிறைய நேரங்களில் நம்ம ஜெபிக்கிறோம் பிரியமானவர்களே, ஆனால் சரியாக ஜெபிக்கிறது கிடையாது. ஆமென். நம்முடைய ஜெபங்கள் வந்து சரியாக இருக்கும் பொழுது அப்பொழுது ஆண்டவருடைய கிரியை இருக்கும். முதலாவதாக என்ன சொல்வது, மறுபடியும் சொன்ன காரியம் என்னவென்றால், தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் வேண்டும். ஆமென். இப்போ உதாரணமாக தலைவர்களுக்குள்ளாக இந்த மாதிரி நியூஸில் வெளியே வரும் பொழுது என்ன ஆகிறது, நான் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கும் பொழுது யோசித்தேன். மீடியா வந்து நியாயம் தீர்க்கிறது வந்து நம்ம சபை மக்களும் நியாயம் தீர்க்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி நியூஸில் என்ன சொல்றது, தவறுகளை அவங்க வெளிக்கொண்டு வராங்க பிரியமானவர்களே, ஆனால் சரியான ஆவி இல்லை பின்னாடி. ஸோ நம்ம அதை பெற்றுக்கொண்டு இருந்தோம். ஆனால் நமக்கும் என்ன ஆகும், அவங்க தலைவர்கள் மேலே ஒரு குற்ற உணர்வு வந்துவிட வேண்டும். புரிகிறதா? நியூஸில் வந்து சொல்கிற காரியங்கள் ஓகே உண்மை, அவங்க வந்து நோக்கங்கள் சரியாக இருக்கலாம். பட் நிறைய நேரங்களில் என்ன பண்ணுறது, ஒரு குற்ற உணர்வோடு கூட, ஒரு நியாயம் தீர்க்கிற ஒரு இதோடு கூட, சரி கட்டி விட வேண்டும், வெளியே துரத்த விட வேண்டும் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு இதோடு கூட அவங்க என்ன பண்ணுறாங்க சொல்லும் பொழுது, நம்மளும் அப்படி பார்க்கும் பொழுது, அந்த மாதிரி ஒரு இருதயம் வரும் பொழுது, அந்த நிலையிலிருந்து ஜெபிக்கும் பொழுது ஜெபங்கள் கேட்கப்படாது பிரியமானவர்களே. அதுதான் வந்து பவுல் எழுதும் பொழுது எழுதுகிறார், ஒரு சபைக்கு எழுதும் போது எழுதுகிறார், உங்களுடைய அறிவோடு கூட உங்களுடைய பகுத்தறிவோடு கூட அன்பை சேர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி எழுதுகிறார். With your knowledge add love. ஸோ நம்மளுடைய தலைவர்கள், நம்முடைய தேசத்தின் மேலே தலைவர்கள் தப்பு செய்யும் பொழுது அன்பின் ஒரு இருதயம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஆமென், அல்லேலூயா. வந்து ரெண்டாவது முக்கியமான காரியம், முதல்ல வந்து அன்பு இருக்க வேண்டும். ரெண்டாவது வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனமும் மரியாதையும் இருக்க வேண்டும். தப்பு செய்யும் பொழுது நிறைய நேரங்களில் என்ன ஆகுது, அந்த நபர்கள் மேலே நம்ம வைத்திருக்கிற கனம் மரியாதை குறைந்து போய்விடுகிறது பிரியமானவர்களே. அப்படி அல்ல, ஆண்டவர் ஒரு பதவியிலே வைத்திருந்தாரானால் அந்த பதவிக்கு ஏற்ற கனத்தையும் மரியாதையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நிறைய நேரங்கள் நம்ம என்ன பண்றோம், இவன்லாம் ஒரு மினிஸ்டரா வந்துட்டான் இவன் அப்படின்னு சொல்லி வார்த்தைகளை இஷ்டப்படி விட்டு விடுகிறோம் பிரியமானவர்களே. அது எதை குறிக்கிறதாக இருக்கிறது, கனவீனத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் கொடுக்கலன்னு குறிக்கிறதாக இருக்கிறது.
நீங்க தானியேல் எழுத புஸ்தகத்தை படித்து பாருங்க. தானியேல் எந்த அளவுக்கு நேபுகாத் நேச்சாருக்கு, அதற்கப்புறம் நேபுகாத் நேச்சாருடைய என்ன சொல்றது கிராண்ட்சன் பேரை வந்த பிறகு, அதுக்கப்புறம் டைரஸ் என்ற மன்னர் வந்த பிறகு எந்த அளவுக்கு கனத்தையும் மரியாதையும் கொடுத்தான்னு கொஞ்சம் யோசித்து படித்து பாருங்க பிரியமானவங்க, தியானம் பண்ணி பாருங்க. எல்லா ராஜாக்களும் தவறுகள் செய்தாங்க. ஆனா தவறுகள் செய்தாலும் தானியேல் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்துல மரியாதையில குறையவே இல்லை. நேபுகாத் நேச்சார் ராஜாக்கு ஒரு கனவு வருது. என்ன கனவு தெரியுமா? நம்மளுடைய லோக்கல் லாங்குவேஜில் சொல்லணும்னா, ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செஞ்சனால மாடை போல புல்ல தின்ன போற நீ. அதுதான். உனக்கும் மாட்டுக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. கனவு அந்த மாதிரி தான் ஒரு கனவு நேபுகாத் நேச்சார் பார்த்த கனவு அதுதான். ஆனா தானியேல் பாருங்க அந்த இடத்துல இருக்கிறாரு. அதை ராஜா அந்த கனவை சொன்ன உடனே தானியேல் என்ன பண்ணுகிறார்? வருத்தப்படுகிறார் பிரியமானவர்களே. பயங்கரமான ஒரு வருத்தப்பட்ட ஒரு நிலைக்குள்ளாக வருகிறார். பாருங்க அந்த நிலையில அது மாத்திரமல்ல, வருத்தப்படுகிறது மாத்திரமல்ல, அவர் என்ன பண்ணுகிறார்? ராஜாவே என்று சொல்லி, உங்களுக்கு இப்படி நடக்க கூடாது, உங்களுடைய எதிரிகளுக்கு இப்படி நடக்கணும்னு சொல்லி ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் அந்த இடத்துல கொடுக்கிறார். அவர் எப்படி சொல்ல, நான் உனக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருந்தாலும் முட்டாள், அறிவு இருக்கா உனக்கு, ஆண்டுடைய நியாய தீர்ப்பு உனக்கு வந்திருக்குது, அப்படியே சொன்னார் அவரு. இல்ல, கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, ஆலோசனையும் கொடுத்தார். நீங்க மனம் திரும்புங்க, மனம் திரும்பினா இரக்கமாக தேவன் என்ன பண்ணலாம்? சூழ்நிலைகளை மாற்றுவார் என்று சொல்லி. இன்னைக்கு நம்மளுக்கு எந்த அளவுக்கு அதிகாரிகளுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கிறோம், மரியாதையை கொடுக்கிறோம். ஏன் சொல்றேன்னா பிரியமானவர்களே, நம்ம சரியில்லாம, அன்பில்லாம, அநீதியாக நியாயம் தீர்த்து பண்ற ஜபங்கள் வேஸ்ட். பண்ணாமலே இருக்கலாம். பண்ணாதீங்க, ஜெபம் பண்ணாதீங்க. மன்மோகன் சிங் சரியில்லை, இவரு சரியில்லை, நரேந்திர மோடி சரியில்லை, இவரு சரியில்லை, இவெல்லாம் எதுக்கு வந்திருக்கிறான், இவங்கெல்லாம் லாயக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணாம, அவங்களுக்குலாம் ஜெபம் பண்ணாதீங்க பிரியமானவர்களே. ஜெபம் கேட்கப்படாது, இங்கிருந்து சீலிங் கூட போகாது ஜெபம். கொடுக்க ஒரு முதல்ல அவங்க தவறுகள் செய்யும் பொழுது என்ன ஆகும்? குற்ற உணர்வு வரதான் செய்யும். ஆமேன். இயல்பாக என்ன கோபம் வரதான் செய்யும். ஆனா இடம் கொடுக்க கூடாது. ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவரை எடுத்து போடுங்க, உங்களுடைய அன்பினால நிரப்புங்க, உங்களுடைய இரக்கத்தினால நிரப்புங்க. இன்டர்செசர், மன்றாடி ஜெபிக்கிறவங்க. இன்டர்செசனுடைய அர்த்தம் என்ன? இன்டர்செசனுடைய அர்த்தம் என்ன? ஆண்டவரே, அதோடைய அர்த்தம், ஆண்டவரே இவங்க இப்படி பண்ணியிருக்காங்க, அப்படி பண்ணியிருக்காங்க, நியாய தீர்ப்பை கொண்டு வாங்க. அதுவா? பரிந்து பேசுகிறது. ஆண்டவரே மன்னிங்க, ஆண்டவரே இரக்கமாக இருங்க, சான்ஸ் கொடுங்க அப்பா. அதுதான் மன்றாடி ஜெபிக்கிறதுன்னு அஸ்திபாரம். அதுதான். நமக்கு அன்பில்லாத நிலையில, மரியாதை இல்லாத நிலையில நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் கேட்கப்படாது பிரியமானவர்களே. ஆமென். அல்லேலூயா. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை எடுத்து பாருங்க, அவங்களுடைய சரித்திரத்தை படித்து பாருங்க. அவங்க இந்த சிலைக்கு முன்பதாக அவங்க வணக்கம் செய்யல. உடனே ராஜா மிகுந்த கோபமாக கூட்டிட்டு வர்றார் முன்னாடி, உங்களை தீயில போட போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். அந்த நேரத்திலும் கூட ராஜாவே என்று சொல்லி ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் கொடுக்கிறாங்க பிரியமானவர்களே. உயிர் போகிற ஒரு நிலை. ஆனா கொடுக்க வேண்டிய கனத்திலிருந்து, மரியாதையிலிருந்து அவங்க குறையவில்லை. வேத வசனத்திலே தெளிவாக இருக்கிறது. அதிகாரங்களை யார் ஏற்படுத்துகிறது? ஆண்டவர் தான் அதிகாரங்களை ஏற்படுத்துகிறார் பிரியமானவர்களே. ஆண்டவர் தான் நியமித்து வைத்திருக்கிறார். சோ அதிகாரங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்திலிருந்து, மரியாதையிலிருந்து குறையவே கூடாது. என்ன தப்பு அவங்க பண்ணா கூட, என்ன தப்பு பண்ணாலும், ஆமா என்ன தப்பு பண்ணாலும் கூட. சவுல் என்னெல்லாம் தப்பு பண்ணார் சொல்லுங்க பார்க்கலாம். சவுல் என்னெல்லாம் தப்பு பண்ணார்? தேவனுடைய ஊழியக்காரர்களை கொலை செய்தார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, எவ்வளவு பெரிய பாவம் அது. எல்லாரும் முன்னாடி தேவனுடைய ஊழியக்காரர்களை கொலை செய்தார். ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனை நாயை போல துரத்தி அடித்தார்.
பிசாசு பிடித்த ஒரு மனிதனாக அவர் திரிந்தார். பிரியமானவர்களே, எவ்வளவு கீழாக போக முடியுமோ கீழாக சென்றார். ஆனால் தாவீது எப்படி சவுலை சந்திக்கும் பொழுது எப்படி பதில் கொடுத்தான்? எப்படி பதில் கொடுத்தான்? He recognized. தாவீது சவுலின் அதிகாரத்தை அறிந்தவராக இருந்தார். அவர் என்னதான் தப்பு பண்ணாலும் அவர் அதிகாரத்தில் இருக்கிறார். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் விரோதமாக பேசக்கூடாது என்று சொல்லி, இன்னைக்கு நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டுமானால் மனப்பான்மைகள் மாற வேண்டும், இருதயத்தின் நிலைகள் மாற வேண்டும், கனம் மரியாதை இருதயத்தில் வர வேண்டும். பிரியமானவர்களே, we need to respect authorities. யாராக இருந்தாலும் சரி, அவங்க நம்முடைய பிரதம மந்திரி இல்லைன்னா நம்முடைய சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, ஆப்போசிட் பார்ட்டியில் பிஜேபியில் இருந்தாலும் சரி, எந்த இதில் இருந்தாலும் சரி, அவங்க பதவியில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் கொடுத்து தான் ஆக வேண்டும். பிரியமானவர்களே, இரண்டாவதாக அன்பு நிறைந்த ஒரு இருதயம் இருக்க வேண்டும். அந்த நிலையில நம்ம ஜெபிக்கும் பொழுது அப்பொழுது ஆண்டவர் ஜெபங்களை கேட்பார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த நிலைக்கு சபையாக நாம் வருவோம். அப்பொழுது நாம் ஜெபிக்கின்ற ஜெபங்களில் பரிசுத்த ஆவியுடைய கிரியையை பார்ப்போம். ஆண்டோடைய எழுப்புதல் இந்த தேசத்துக்கு வருகிறது. ஆமென், 100% வருகிறது. அதில் சந்தேகமே இல்லை. அது இப்போ வரப்போகுதா, கொஞ்ச நாள் கழிச்சு வரப்போகிறதா, அதுதான் கேள்வி. பிரியமானவர்களே, அது நம்மளுடைய கரங்களில் இருக்கிறது, சபையின் கரத்தில் இருக்கிறது. ஆமென். சபைன்னு சொல்லும்போது இங்கு மாத்திரம் சொல்ல, எல்லா இடங்களிலும் சொல்கிறேன். ஒருமனப்பட்டு தேவனுடைய அன்போடு கூட, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையோடு கூட நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பலத்த கிரியைகளை செய்வார். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம்.